குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு கணக்கு பாடம் 10ஆம் வகுப்பில் உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வரிசை ஜோடினா என்ன, கார்ட்டீசியன் பெருக்கல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வரிசை ஜோடி. இப்போ வரிசை ஜோடி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம். நமக்கு கொடுத்துருப்பாங்க 4வது வரிசையில் 5வது இருக்கை, 5வது வரிசையில் 3வது இருக்கை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. இருக்கையினுடைய இடம் அதை நம்ம கண்டுபிடிச்சு போய் உட்காரணும். அப்போ அதுதான் நம்ம வரிசை ஜோடி அப்படின்னு சொல்லுவோம். எத்தனாவது வரிசையில் எத்தனாவது இடத்துல உட்காடுறோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எதோட எதை சேர்க்க போகிறோம், எதோட எதை சேர்க்க போகிறோம் அப்படின்னு ஜாயின் பண்ணி எழுதுறத நம்ம வரிசை ஜோடின்னு சொல்லுவோம். இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1,4, 2,8, 9,2, 10,5 அப்படிங்கிற வரிசை ஜோடிகள் இருக்கு. அரங்கில் அவர் அமரும் இடத்தை கண்டறிதல். இப்போ 1,4 1வது வரிசையில் 4வது இருக்கை, 2,8 2வது வரிசையில் 8வது இருக்கை, 9,2 9வது வரிசையில் 2வது இருக்கை, 10,5 10வது வரிசையில் 5வது இருக்கை. அப்போ இந்த மாதிரி நமக்கு வரிசை ஜோடி ஃபர்ஸ்ட் அமைக்க தெரியணும். வரிசை ஜோடி அமைக்க தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இதில் வரக்கூடிய கணக்குகளை நம்மளால செய்ய முடியும். வாங்க நெக்ஸ்ட் ஒன் கார்ட்டீசியன் பெருக்கல் போகலாம். கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கணம் ஏயில் 3 காய்கறிகள். இப்போ கணங்களை எடுத்துக்கிறோம். ஏங்கிற கணத்தில் காய்கறிகள் இருக்குது, அதில் 3 வகையான காய்கறிகள். கணம் பியில் 3 வகையான பழங்கள் இருக்குது. இப்போ என்னென்ன காய்கறிகள் என்னென்ன பழங்கள்ங்கிறத நம்ம கணத்தில் எழுத போகிறோம். ஏங்கிறது கேரட், கத்திரிக்காய், வெண்டைக்காய். இப்போ இங்கிலீஷில் ஷார்ட் அவுட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும் போட்டுக்கிறோம், CBL. அடுத்தது பி அப்படிங்கிறது ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை. இதுக்கும் நம்ம AAG அப்படிங்கிறத போட்டுக்கலாம். அப்போ இதுக்கு நம்ம வரிசை ஜோடி எப்படி எழுத போகிறோம். இப்போ இந்த ஒரு காயும் ஒரு பழமும் தேர்ந்தெடுக்குவதற்கான நமக்கு எத்தனை வழிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏங்கிற கணம் பிங்கிற கணத்தை நம்ம எழுதுகிறோம். இப்போ காய்கறிகள் ஏவை ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம், பழங்கள் பி எடுத்துக்கிறோம். இப்போ வரிசை ஜோடி எழுதும்போது என்ன எழுதுவோம், கேரட்டோட இந்த 3 போட போகிறோம். கேரட்டோட ஆப்பிள், கேரட்டோட ஆரஞ்சு, கேரட்டோட திராட்சை. கத்திரிக்காயோட ஆப்பிள், கத்திரிக்காயோட ஆரஞ்சு, கத்திரிக்காயோட திராட்சை. அடுத்தது வெண்டைக்காயோட ஆப்பிள், வெண்டைக்காயோட ஆரஞ்சு, வெண்டைக்காயோட திராட்சை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 3s are 2 3s are 6 3 3s are 9. அப்போ 9 சாத்தியக்கூறுகள் நமக்கு இருக்கும். அப்போ ஏவோட பியை நம்ம வரிசைப்படுத்துறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், A cross B அப்படிங்கிறத நம்ம இங்கே போட போகிறோம். அதாவது C, A, C, B, C, G, B, A, B, 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 G, L, A, L, B, L, G. இதை தான் நம்ம போகிறோம். அப்போ இந்த வரிசை ஜோடிகள் ஃபஸ்ட் நமக்கு எழுத தெரியணும். இந்த வரிசை ஜோடிகள் எழுத தெரிஞ்சு இதை நம்ம கணத்துக்குள்ளே போடும்போது தான் இதை நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஏல இருக்கக்கூடிய உறுப்புகள், பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள், இது ரெண்டையும் வச்சு நம்ம போடுறோம். இது நம்ம இங்கே B cross A அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. பியில் இருக்கிறதெல்லாம் வைக்கணும். அப்போ A, C, A, B, A, L அப்படி தான் நம்ம என்ன செய்யணும், அதனுடைய எழுதணும். A, C, A, B, A, L. அடுத்தது B எடுத்துக்கிறோம். B, C, B, 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 G. சாரி, B, L. அடுத்து G எடுத்துக்கிறோம். G, C, G, B, G, L. அப்போ இது வந்து B cross A. ஃபஸ்ட்டு A cross B ங்கும்போது A வச்சுட்டு பியில் இருக்கிறதெல்லாம் வரிசை ஜோடி எழுதுகிறோம். அடுத்து B cross Aங்கும்போது Bயை வச்சுட்டு வரிசை ஜோடிகளை எழுதுகிறோம். இந்த வரிசை ஜோடிகள் அனைத்துமே நமக்கு என்ன குறிக்குது, காய்கறிகள் மற்றும் பழங்களின் கார்ட்டீசியன் பெருக்கலை குறிக்கிறது. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல்னா என்ன அப்படி ஒரு வரையறை இருக்குது. அப்போ A மற்றும் B என்பன 2 வெற்றிலா கணங்கள். இப்போ நம்ம A Bங்கிறது வெற்றி இல்லாதனா அதாவது இருக்கும். இப்போ பழங்கள் காய்கறிகள் இருக்கக்கூடிய வெற்றிலா கணங்களை எடுத்துக்கிட்டோம். இவற்றின் வரிசை ஜோடிகளின் கணமானது, இப்போ நம்ம வரிசை ஜோடிகள் எழுதணும்ல, அது வந்து எப்படி இருக்கும், A, B. இப்போ A belongs to A, B belongs to B என இருக்கும். இதை A மற்றும் Bயின் கார்ட்டீசியன் பெருக்கல் என்கிறோம். இதே B, Aனா B மற்றும் Aவின் கார்ட்டீசியன் பெருக்கல் என சொல்லுவோம். எனவே A cross B equal to கணத்துக்குள்ள A, B, A belongs to A, B belongs to B. இதுதான் நமக்கு கார்ட்டீசியன் பெருக்கல். அப்போ இந்த வரிசை ஜோடி நமக்கு போட தெரிஞ்சு A cross Bனா ஏவில் இருக்கக்கூடிய உறுப்போட Bயை வச்சு எழுதணும். B cross Aனா Bயில் இருக்கக்கூடிய உறுப்பை வச்சுட்டு Aல இருக்கிற உறுப்புகளை எழுதணும். அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாவே நம்ம இந்த சம்மலை நம்மளால் போட முடிஞ்சிடும்.
தேங்க்யூ யூவர்ஸ். இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்கலாம்.